சிவா ப்ரோவை பிக்கப் பண்ணிட்டு தான் போகிறோம். சரி இங்கே தான் இருக்கேன்னாரு. ஸோ அவரையும் பிக்கப் பண்ணிட்டு தான் நம்ம லாஸ்ட் வீக் போன மாதிரி தான். நோ சிவா, யார் வீடு அது? யார் வீடு? ஐயோ, யார் வீட்டுக்குள்ளே இருக்காரு? ஏன் ப்ரோ, இது பஞ்சாயத்து ஆஃபீஸ் தானே? இதாங்க சிவா ப்ரோவோட நியூ கார். ஸோ அன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ண இந்த கார் தான். சும்மா சூப்பராகவே இருக்கும். வண்டி ஓல்டு மாடல் தான், ஆனால் இன்ஜின் பக்கா கண்டிஷனாக இருக்கும். நான் பார்த்தாலே தெரியும் இன்ஜின் சூப்பர் கண்டிஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கே நம்மளுக்கே இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபுல் இன்ஜின் செட்டப்பு. கரெக்டாக நியூ பேட்ரி எல்லாமே போட்டு நல்லா கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் முடித்த ஒரு காருங்க. அவருக்கு ஓட்டி பழகிறதுக்காண்டி வேண்டி எடுத்தது. ஸோ நல்லாவே மெயின்டைனும் பண்ணுறாரு. அவர் பைக்கவே எப்படி பண்ணுவார். ஸோ கார்னால் சும்மா விடுவாரா? சும்மா சூப்பராகவே வச்சுருக்காரு. ஓகேங்க, பாருங்க, அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஏங்க எங்கே காணுமே? கொச்சின் தெரியுது. வா வா. ஆமாங்க. ஸோ நம்ம அருண் ப்ரோவையும் ஏன்னா ஹரி ப்ரோ இன்னொருத்தரையும் கூப்பிட்டு வரேன்ட்டார். ஸோ நம்ம என்ன ப்ரோ வித்தியாசமாக வரீங்க? சரி 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 போமா. யாரு? அவங்க கம்பமெண்ட் வந்துடுவாங்க. நம்ம இங்கிட்டிருந்தே போயிடுவோம். ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் ரைடர் ஓட்டுறோம். கையை வச்சுட்டு சும்மா இல்லையா? ஸோ நம்மளோட ஹரி ப்ரோ, மனோஜ், அது நியூ மெம்பர் மனோஜ் ப்ரோ, சிவா ப்ரோ உங்களுக்கு தெரியும், அருண் ப்ரோ. ஸோ நம்ம இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். சரி வாங்க போகலாமா? வாவ், பஸ்ஸு சூப்பராக இருக்குங்க. ஓ, வண்டி நல்லா தான் இருக்குது, சவுண்டெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, வண்டி நல்லாவே தான் இருக்குது. நான் கூட என்னமோ மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். பிரச்சனைலாம் இல்லை. ஐயோ, அந்த பஸ்ஸு தாங்க திரும்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏங்க என்னென்னமோ வண்டி ஓட்டி பார்த்துருக்கோம், குதிரை வண்டி ஓட்டி பார்த்துடலாமா? ஸோ இதுதான் குதிரை வண்டி ரேஸு போல். ஸோ நல்லாயிருக்கு, ட்ரைனிங் போன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ கம்பமெட்டு இதில் நிற்கிறோம். ஸோ நம்ம வண்டி இது டிவிஎஸ் ரைடர் மனோஜ் ப்ரோக்குள்ளது. ஸோ அப்புறம் இன்னொரு எம்டி, அப்புறம் இன்னொரு எம்டியும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம ரைடிங்கே பண்ண போகிறோம். ஸோ வண்டி சும்மாவே சொல்லக்கூடாதுங்க, 125 சிசிக்கு சவுண்டும் சரி, ஸ்பீடும் சரி, பவனும் சரி நல்லாவே இருந்துச்சு. சும்மா நான் நீங்கள் ஃபேமிலி ஜட்ஜ்மெண்ட்டில் ஸ்ப்ளெண்டரை தவிர்த்து ஒரு வண்டி ஸ்ப்ளெண்டர் மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் மாடலில் இருக்கணும்னு பார்த்தா நீங்கள் இந்த வண்டியை சத்தியமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சும்மா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ சவுண்டும் சரி, லுக்கும் சரி, லுக் வைஸ் கூட ஓகே, அது நேயர் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மைண்ட் செட். பட் வண்டி ஓட்டுறதுக்கு த்ராட்டலுக்குலாம் சூப்பராகவே இருந்துச்சுங்க, நல்ல பவராகவே இருந்துச்சு. 125 சிசிக்கு ஓகே, இந்த இன்ஜினுக்கு ஓகே. ஆனால் பாடி வந்து கொஞ்சம் மோசம்தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கங்கே பிளாஸ்டிக் தான், ஃபுல் ஃபைபர் கூட இல்லை. 12 லிட்டர் கெப்பாசிட்டி. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா
பிளாஸ்டிக் பாடி, அது மட்டும்தான். ஸோ இதான் ஆதிஸ் இன்ஜினியரிங் கேர்ள்ஸ் காலேஜ்னு நினைக்கிறேன். ஓ அத்தை பொண்ணா? ஆ ஆ ஆ அங்கே டூரிஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஏரியானா இதுன்னு சொல்லலாம். ஸோ அதிகமாக இந்த ஹோட்டல் இங்கே அவ்வளோ டெவலப் ஆகலை. ஸோ இப்போ தான் டெவலப் ஆனதுன்னு நினைக்கிறதெல்லாம். ஆனால் ஸ்பீடு அவ்வளோவா கொடுக்குறது இல்லைங்க, பவர். நாங்கள் போயிடலாமா? இதுக்குள்ளே போயிட்டு போயிடலாம். போயிட்டு போயிடலாம். குளிச்சுட்டு வந்தோம். ஓகே, இங்கே போயிட்டு போயிடலாம். போகலாமா? போகலாமா? எல்லாம் கவர் பண்ணுறது என்ன இருக்குவா? அதாங்க சொன்ன மாதிரி வந்தாச்சு. ஸோ இங்கே நிறையா கேம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணிட்டு போயிடலாம் தான் கிளம்பி. எனக்கு என்ன தெரியும், நானே வரேன். இது நல்லா இருக்கும். இந்த கேம் விளையாடுமா? தொங்க போறாரு. ஒரு நிமிஷம் 40 செகண்டா? 40 செகண்ட் தொங்குனா 500 ஜெயிச்சுட்டு தான் வரேன். வந்துரு. ஓகேவா? நினைச்சுக்க 33 செகண்ட் தான். ஐயோ, ஏன் ஆம்பளை பொம்பளைன்னு தெரிஞ்சதே கையில் பிடிப்பியா? அசையாம தான் நிற்கமாண்ணா. ப்ரோ மூக்க பக்கத்தில் கொண்டு கடிச்சு ரொம்ப தள்ளி போ. ரொம்ப பக்கத்தில் நல்லா இருக்கு ப்ரோ. தோலில் உட்கார தையில் மட்டும் முன்னாடி சும்மா மேலே நிற்கும். என்ன ப்ரோ யாரு சாப்பாடு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. சின்ன சின்ன எலி இருந்துச்சு கீழே இருக்கும். கீழே இருக்கா? முதல்ல எங்கே தானே வச்சுருந்தாங்க? முதல்ல எங்கே தான் வச்சுருந்தோம். நீ விட்டு போயிட்ட. கவலைப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன். சின்ன பையன் வாயிலே எனக்கு கை மாற்றி விடு. ப்ரோ அவரே வரட்டும். பண்ணி விட்டு அதெல்லாம் ஒன்றும் இங்கே ஒருத்தர் ரொம்ப நேரமாக எதையோ உனக்கு பிடுங்க பார்த்துக்கிட்டே இருக்காரு.
வேறு யாரும் எடுக்கிறீங்க? இல்லை வேண்டாம். ஏய் புரியா, அதுக்கு ஒரு பிடிச்சல அதுமாரி தாண்டா இது. என்னைய மட்டும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் போல இருக்கு. சவுண்ட் அப்படியே இதை கடிச்சு சாப்பிடுவோம். ஆகுனா ஒருத்தவங்க அந்த மண்ணில் பொட்டையில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இவங்க தான் அவங்க. ஒரு இவரையும் எடுத்து ஒரு ஃபோட்டோ மட்டும் வீடியோவில் தான் இருக்குது. வீடியோவில் இருக்கா? கட் பண்ணிக்கலாம், அதான் பிரச்சனை. அவ்வளோதான் வேறு அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஏய் ஓகே போலாமா? போமா போலாமா? நல்ல ரொம்ப பயந்தது நீ தான். அடிக்கவே அடிச்சு கொண்டுருவேன். நல்லா இருக்குல்ல? வேற